புரியுதா உங்களுக்கு? அதான் நீங்கள் முதல்ல அறியணும். எனக்கு இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எனக்கு இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறேன்னு. பொதுவாக கர்த்தர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லி பைபிளில் சொல்லியிருக்காரு. வசனத்தை திறந்தேன், கிளி ஜோசிய மாதிரி பார்த்தேன், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு. அப்படி இல்லை. ஸ்பெசிஃபிக்காக ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது, தரிசனத்தின் மூலம், சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிற கிருபை, அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவனால் அருளப்பட்டவைகளை, தேவனால் எனக்கு அருளப்பட்டவைகளை நான் அறியணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் நோ. நீங்கள் அறியணும். நீங்கள் சும்மா வெத்து வேட்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு போனோம், ஒரு சபைக்கு போனோம், 1.5 மணி நேரம் 6 போனால் காணியை கொடுத்தோம், வந்துட்டோம், முடிஞ்சது, இனிமேல் அடுத்த வாரம் போகலாம். நோ. எழுப்புதலின் காலத்தில் உங்கள் குடும்பம் தழைத்து நிற்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உலகத்தின் ஆவினா என்ன, பரிசுத்த ஆவினா என்ன, வஞ்சிக்கிற ஆவினா என்ன, குறி சொல்லுகிற ஆவினா என்ன, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.